மரண விருந்தில் ஒரு நிழல். மழைக்காயும் இரவு. ஹோட்டல் பூஜை ஹாலில் ஒரு சிறப்பு விருந்தாக விழா விருந்தோம்பல் ஏற்பாடு. பவித்ரா இனி அதிகாரப்பூர்வமாக ஹோட்டலின் சீனியர் மேனேஜிங் பொசிஷனுக்கு ஏற்கப்படுகிறார். மாயாவின் ரிசைனுக்கு பின் அனைத்து பணிகளை ரேவதி நேரடியாக பார்வையிட்டு பவித்ராவுக்கு முழு நம்பிக்கையுடன் பொறுப்புகள் கொடுக்கிறார். விழா ஆரம்பம். பவித்ரா பசுமையான புடவையில், முகத்தில் கனிவும் நிதானமும். ரேவதி பாராட்டு உரையில் சொல்கிறார், நம்மை போன்ற பெண்களுக்கு அழகு முக்கியமல்ல, ஆனா மனதோட அழகு, பணியில ஒழுங்கு, அதான் நம்மை உயர கொடுக்குது. மதர் தெரசாவோ MS சுப்புலட்சுமியோ அழகுக்கா பெரியவர்கள் இல்ல, ஆனா அவர்களோட உள்ளம், பண்பு, உறுதிதான் அவர்களை உலக அறிந்தது. இப்போ அந்த வரிசையில நம்ம பவித்ரா. பவித்ரா புன்னகையுடன் கண்ணீர் விட்டு நின்று விடுகிறாள். அர்ஜுனின் உணர்வுகள். அர்ஜுன் அவளிடம் மெதுவாக அருகில் வருகிறார். நாம 2 பேரும் இப்போ சந்திக்க ஒத்துக்கிட்டோமே, இனிமேல் காலம் வீணா போகக்கூடாது. உன் கனவுகளுக்கு நானும் துணை நிற்கிறேன் பவி. மெதுவான இசையுடன் அவர்களது கையொட்டி. கருப்பு பேருந்து நிழல். ஹோட்டலின் வெளியே ஒருவரின் நிழல். முகத்தில் அந்த அழகான புன்னகை, பழைய ஹோட்டல் ஸ்டாஃப் போல தோன்றும். அவர் கைபேசியை எடுத்து, நிலோபருக்கு சொல்லுங்க, ஆட்டம் இப்பதான் ஆரம்பம். மரண விருந்தில் மர்மம். விருந்தில் கலந்து கொள்ள 50 பேருக்கான பட்டியல். ஒருத்தர் வரவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலை பவித்ரா அறைக்கு வந்தபோது ஹோட்டல் பாதையிலே பின்பக்க பாதையில் ஒரு அசம்பாவித நபர் மரணமடைந்த நிலையில். அவர் யார்? அவர் ஹோட்டலுக்கு ஏன் வந்தார்? அவருடன் வந்த கோப்பைகள், பாக்ஸ், ஒவ்வொன்றும் மர்மம். வாழ்க்கையின் மன அழகு. இந்த பரபரப்புக்கு நடுவிலும் பவித்ரா ஒரு உண்மையை உணர்கிறாள். ஒரு பெண் அழகுக்காக மதிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அவளோட கருணையும் துணிவும் தான் அவளது அழகு. பழைய ஹோட்டல் பாஸ் நிலோபருக்கு அனுப்பும் மெசேஜ். பவித்ரா, a leader of mind, not face. அந்த மரணம் ஒரு பிளான். அடுத்த குறி பவித்ரா. கண்ணாடியில் பார்க்கும் ஒருவரின் பிரதிபலிப்பில் தோன்றும் வார்த்தைகள். அவளது வெற்றி என் பழிவாங்கால் ஆரம்பம். அந்த மரண நபர் பவித்ராவோடு பந்தம் உள்ளவரா, இல்லை பாசமா, பழியா? இந்த அத்தியாயம் பெண்களின் மன உறுதியை மையமாக கொண்டு அழகு இல்லாமல் வெற்றி காணும் பெண்களின் பாதையை காட்டுகிறது. கேரக்டர் ஆஃப் மைண்ட் என்ற கருப்பொருளில் இந்த அத்தியாயம் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும்.